சென்னை பட்டாளம் KM கார்டன் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். இதுகுறித்து நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டு அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி மத்திய மண்டல IAS அதிகாரிகள் கௌஷிக் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய செயல் இயக்குநர் கௌரவ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 பட்டாளம் KB கார்டன் பகுதியை பொறுத்தவரை காலை கழிவுநீர் கலந்து தண்ணி மிகவும் மழைநீரோடு கழிவுநீர் கலந்திருந்தது. தற்போது அதிகாரிகள் முழுவீச்சில் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் ஆற்று வாரியத்தினுடைய இயக்குநர் ED அவர் வந்திருக்காரு. அதே போல சென்னை மாநகராட்சியுடைய RTC அவர்களும் இங்கே இருக்காங்க. குறிப்பாக 15-20க்கும் மேற்பட்ட லாரிகளும் குடிநீர் தேவைக்காக பல்வேறு லாரிகளும் எடுத்திருக்காங்க. இப்போ அதிகாரிகளுடைய நேரடியாக ஆய்வு தற்போது நடந்துவிட்டு வருகிறது. நம்முடைய ED இருக்கார். அவன்கிட்ட சார் வணக்கம், இப்போ வந்து எந்தெந்த மாதிரி நடவடிக்கை சார் நம்ம எடுத்துருக்கோம்? கௌரவ்குமார் சார் இருக்கார் நம்மகிட்ட. இப்போ சார் இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் சார்பாக என்னென்ன மாதிரி நடவடிக்கை சார் இங்கே எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 76 டிவிஷனில் அப்புறம் 77 டிவிஷனில் 20 லாரி ஓடிட்டு இருக்கு சீவர் கிளியர் பண்ணுறதுக்கு. இது எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை. இப்போ அங்கே பாருங்கள், இது எல்லாம் குறைஞ்சிடுச்சு. குறைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இருக்கிறதுக்கு சீவரை வந்து இங்கேருந்து எடுத்துகிறோம், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லேருந்து. அப்புறம் நம்ம சீவர் சிஸ்டம்லேருந்து எடுத்துடுறோம். ஃபுல்லாக குறைக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏரியா 5 and 8 பம்பிங் ஸ்டேஷன் பண்ணுவோம். சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா தண்ணி லாரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ காலையில் 9 KL அங்கே வெளியே ஸ்டேஷன் பண்ணிட்டு ஏன்னா உள்ளே போக முடியாது. 6 KL வந்து 8 லாரி இப்போ ஓடிட்டுருக்கு தண்ணி மட்டும் கொடுக்குறது. இப்போ வந்து இந்த மழை காலத்துக்கு வந்து வரக்கூடிய நாட்களுக்கு இவங்க நிரந்தர தீர்வுனா என்ன சார் பண்ண முடியும்? ஏன்னா இங்கே அடிக்கடி வந்து எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன சார் நிரந்தர தீர்வு பண்ணிட்டு இருக்கிறோம்? அது GCC வந்து இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் த்ரூ பண்ணி விட்டாங்க. MLS ரோடிலிருந்து எலிஃபென்ட் ரோடு வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது பிரச்சனை இனிமேல் வராது. குறிப்பாக மெட்ரோ வாட்டரை பொறுத்தவரை அவர்களும் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கை இருக்காங்க. ஏன்னா மாநகராட்சி அதிகாரிகள் நம்மிடமே இருக்காங்க, RTC நம்மிடமே இருக்காங்க. சார் வணக்கம், இப்போ நம்ம வந்து மழைநீர் கால்வாய் வந்து எந்த அளவுக்கு சார் இருக்குது? ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது இந்த இடம். இப்போ இந்த இஷ்யூ வந்தது அந்த மெட்ரோ வாட்டர் பைப்லைன் ஷிஃப்ட் பண்ணதுக்கும் போது அந்த பம்பிங் ஸ்டேஷன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுதுக்கு இந்த இஷ்யூ வந்தது. நம்ம என்னென்னா இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த மெட்ரோ வாட்டரில் அந்த இஷ்யூ சால்வ் ஆகிருக்கு, பம்பிங் ஸ்டேஷன் ஆனாக இருக்குது. அதுக்காகவே அந்த தண்ணி குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம மெட்ரோ வாட்டர் தான் நம்ம சக்கர் லாரி யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்ம சிறப்பு மருத்துவ முகாம் போட்டிருக்கோம். பிகாஸ் மக்களுக்கு அந்த இதாகுதுன்னா 2 சிறப்பு மருத்துவ முகாம் போட்டிருக்கோம். எல்லா மருத்துவர் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் நம்ம ராம்கி நிறுவனம் இது துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர்கள் ஒரு 50 பேர் ஸ்பெஷல் டீமாக போட்டு இது சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் வாஷ் நீட்டாக பண்ணிவிட்டு, பிகாஸ் இது கழிவுநீர் மேலே வந்ததுக்காகவே வாட்டர் வாஷ் நீட்டாக பண்ணிவிட்டு அது க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். அதல்லாத நம்ம இங்கே இருக்க மேஜர் மழைநீர் கால்வாய்னா MLS ரோடு. அந்த MLS ரோடு இருக்க கால்வாய் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு அந்த எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜில் ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரெயின் இருக்குது, அது த்ரூ பண்ணியிருக்கோம். இந்த நீர் அதிகமாக இருந்ததுக்காக நம்ம இந்த கான்க்ரீட் போட முடியல. 2-3 நாளில் அந்த கான்க்ரீட் போட்டு மூடிடுவோம். ஸோ அந்த இஷ்யூ நமக்கு அந்த ரோடு நமக்கு த்ரூ ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு எலிஃபென்ட் கேட் பிரிட்ஜில் அந்த ரோட்டில் இருக்க கால்வாய் இன்னும் முடிக்கணும். பட் டெம்பரரிக்கு நமக்கு இந்த கால்வாய் முடிச்சதுக்கு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஏரியா. ஏன்னா குறிப்பாக வந்து பண்டிகை நாள்கள் எல்லா மக்களும் பண்ணாங்க. உண்மையாலுமே மாநகராட்சி ஊழியர்களாகட்டும் அதே போல் மெட்ரோ வாட்டர் ஊழியர்களாகட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடம் எப்போவுமே சவாலாக தான் இருக்கும். இதுக்கு வேற நம்ம என்ன இங்கே வந்து பர்மனெண்ட்டாக ஏதாவது வந்து எவ்வளோ சார் அந்த தண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது லாரி இன்னைக்கு தெரியுமா? இல்லை, நமக்கு இந்த ஏரியாவில் தண்ணி குறைதுக்கு அந்த MLS ரோடு மெயின்லி கால்வாய் அந்த ஏரியாவுக்கு அவுட்ஃபால் நம்ம இப்போ அந்த முடிச்சதுக்காகவே இந்த ஏரியாவில் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். போன வருஷம் இருக்க மாதிரி இஷ்யூ வராது. ப்ளஸ் நமக்கு ஃபுல்ட்டாக அந்த MLS ரோடு எலிஃபென்ட் கேட் ரோடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா இந்த ஏரியாவில் அந்த பிரச்சனையே வராது. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஏரியாவில் நிறையா நம்ம 100 HP மோட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தமாக ஒரு 400 HP மோட்டர்ஸ் இந்த ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு மழை தண்ணி வந்தாலும் கூட பம்ப் அவுட் பண்ணி ட்ரைனிங் விடுறதுக்கு நம்ம முயற்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குறிப்பாக இந்த மிகவும் பாதித்த இந்த பகுதியை பற்றி அதிகாரிகள் உடனடியாக களத்தில் இறங்கினாங்கன்னு சொல்லலாம். ஏனென்றால் மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவே நாமும் நியூஸ்7 தொலைக்காட்சியில் செய்தியில் வெளியிட்டிருந்தோம். அதுவும் குறிப்பிட்ட அதிகாரியிடம் நாமும் தெரிவித்திருந்தோம். அதிகாரிகள் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த பணியை செய்திருக்கார்கள். குறிப்பாக மெட்ரோ வாட்டரை பொறுத்தவரை அந்த கழிவுநீர் அகற்றக்கூடிய அந்த தண்ணீரை அப்புறப்படுத்திட்டு இருக்கார்கள். அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த மழைநீர் கால்வாய்க்கு செல்லக்கூடிய அந்த பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரசுடன் அன்பழகன்.